என்னது? நாயோட நாக்கு ஒரு ஏர் கண்டிஷனர் மாதிரி செயல்படுதா? அட ஆமாங்க. நான் ஏன் எப்போதுமே நாக்க வெளில தொங்க போட்டு இளைச்சிக்கிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு வெயில் அடிச்சா உடம்பு முழுக்க வியர்க்கும். அந்த வியர்வை ஆவியாகி உடல் குளிர்விக்கும். ஆனா நாய்க்கு மனிதரை போல உடல் முழுவதும் வியர்வை சுரப்பி கிடையாது. அப்படின்னா நாய் உடம்பை எப்படி குளிர்விக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதற்காக தான் வாயை திறந்து நாக்கை வெளியில நீட்டி வேகமா மூச்சு விடும். அதை தான் பேண்டிங் அல்லது இளைத்தல் அல்லது மூச்சிரைத்தல்னு நம்ம சொல்றோம். நாக்கு மற்றும் வாயில இருக்கிற ஈரப்பதம் காற்றோட சேர்ந்து ஆவியாகும்போது உடலில் உள்ள அதிக வெப்பம் வெளியேறி நாக்கு குளிர்மையாகுது. அதோட உடலும் குளிர்மையாகுது. இதைத்தான் நாய் யூஸ் பண்ணிக்குது. அதனால தான் நாய் ஓடி விளையாட பிறகும், வெயில்ல இருக்கிற பிறகும், சந்தோஷமாவோ அல்லது உற்சாகமா இருக்கும்போதோ, இல்ல பயம், பதட்டம் ஏற்படும் போதோ, நாய் நாக்க வெளில தொங்க போட்டு இளைச்சிக்கிட்டே இருக்கும். மேலும் நாய்க்கு பாதங்கள் அடிப்பகுதி மட்டும் கொஞ்சம் வியர்வை சுரப்பி இருக்கு. ஆனா அது மட்டும் உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியாதுல்ல. அதனால தான் நாக்க குளிர்விப்பதற்காகவும், உடலை குளிர்விப்பதற்காகவும் நாய் நாக்க வெளியில தொங்க போட்டு ஒரு ஏர் கண்டிஷனர் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்குது. இதனால தான் மனிதர்களுக்கு வியர்வை சுரப்பி எப்படி முக்கியமோ, நாய்களுக்கும் நாக்க வெளில தொங்க போடுறதும், இளைக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.